தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழில்கூடம் தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் எனக்கு எந்த விதமான தண்டனை வேணுமா என்று நீங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என் மனைவி என் பொண்டாடி இருக்கிறாளே, அவ ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி பாவம். விடுங்க, ஒண்ணும் தெரியவில்லை என்றால் இல்லம் தேடி கல்வியில் படிக்க வைக்க வேண்டியதானே. ஓ, நீ நினைப்பதுதான் தவறு. சூது வஞ்சகம் கள்ளம் கவனம் இல்லாத இரக்கமற்றவள் நாங்கள். உங்கள் இருவரையும் கண்களை பிடிக்குவது எதற்கு தெரியுமா? உங்கள் மகன் சத்தியவான் வந்து அவன் கண்ணில் நீர் வெடித்து உங்களை பார்த்து எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் பெண்ண ஒரு நாளும் நாளுக்கு போல் அழுதவனல்ல, ஒரு நாளும் நாளுக்கு போல் அழுதவனல்ல, ஒரு நாளும் நாளுக்கு போல் அழுதவனல்ல. திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்ல, சோதனை மேல் சோதனை போதுமடா. என் நாட்டிலே பசி பஞ்சம் பட்டினி இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால்தான் நான் கொள்ளை கொலை பஞ்சமா பாதகம் அனைத்தும் செய்து என் நாட்டு மக்களுக்காக உழைத்து அடுத்த நாட்டிலே கொள்ளையடித்து என் நாட்டு மக்களை செலுப்பார செய்து வாழ்வது. அப்படி இருக்க சாலமாவுரி நாடு செலுத்துவது என்பது அந்த எப்படியாச்சும் அந்த நாட்டோட உறவு கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கலவு கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய ஆசை. இருந்தாலும் என் மந்திரியாரை அழைத்து எல்லா விவரத்தையும் தெரிந்து கொண்டு அதற்கு பின்பு மன்னா வணக்கம் அண்ணா. என்ன எல்லா மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. வணக்கம் அண்ணா. மங்களம் ராஜாதி ராஜ ராஜ குலத்துங்க ராஜ கம்பீர் கஜகேது மன்னன் வாழ்க, கஜகேது மன்னன் வாழ்க, கஜகேது மன்னன் வாழ்க. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மந்திரி அண்ணா, அழைத்ததின் காரணம் என்ன மன்னா? மந்திரியாரை நலனா இருக்கின்றார்.
இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். 4-5 மனைவிகளோடு. பலே 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 இருக்கட்டும். இருந்தாலும் ஆலயந்தோறும் ஆறுகால பூஜை நடைபெறுகிறதா? மன்னா, ஆலயந்தோறும் ஆறுகால பூஜை மிகவும் சிறப்பாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் மாதம் மும்மாறி மழை பெய்து வெள்ளாமல் விளைச்சல் எல்லாம் சந்தோஷமாக விளைகின்றன. ஆறுகால பூஜை சிறப்பாக கோவில் தோறும் நடக்கின்றன. அந்த ஆறுகால பூஜை மட்டுமல்லாமல் வருடந்தோறும் இந்த கோவில் கண்ணாப்பூர் போல் இங்கு 3 நாடகங்கள் நடப்பது போல் எல்லா ஊர்களிலும் திருவிழாக்கள் என்று ஒன்று வைத்து ஆடல் பாடல் என்று அம்மனை குண்டி டான்ஸ் வச்சு காட்டுகிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க. கூறுங்கள் மன்னா. கண்ணா, அண்ணா, இந்த கோவில் கண்ணாப்பூருக்கு நான் இதோட 7வது முறை வந்திருக்கேன். கண்டிப்பாக. இந்த தாய் சேதல மாரியம்மா இருக்காள, அவ சாதாரண தெய்வம் இல்ல. இந்த வருஷம் ஆடுறாங்கன்னா அடுத்த வருஷம் அனுப்பிடுவோம். கண்கண்ட தெய்வமே முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தா. அதான் உண்மை. அவள்கிட்ட இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு போனோம்டா, கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம வரும்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருப்பான். கண்டிப்பாக. போன வருஷம் வச்சுட்டு போன கோரிக்கையை இந்த வருஷம் எனக்கு ஆத்தா நிறைவேற்றி கொடுத்தா. இந்த ஆத்தாவுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு என்ற ஆணவம் அவள்கிட்ட ஆகாது. மன்னா, கோவிலில் கோரிக்கையை வைத்தால் வரக்கூடிய வருடங்களிலே ஆத்தா அருள் புரிவார் என்று கூறுகிறீர்கள். ஆனா கோவில்களில் சில பொருட்களை வைத்து விட்டு போனால் எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறார்களே, ஏன்? அது அவர்களுக்கு கால போட்டுக்க செருப்பை கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. அவ்வளவு பக்திமயமா இருக்கிறாங்க எல்லாரும். சரி, அது போட்டு மன்னா, வேற என்ன கேட்கிறீர்கள்? சரி, நம் நாட்டில் மற்றவர்கள் நமக்கு கப்பம் கட்டுக வருகிறார்கள். மன்னா, நமக்கு அடிபணிந்த சிற்றரசர்கள் 55 பேர். 55 பேர்களில் ஒருவர் மட்டும் கப்பப்பணம் கட்ட மறுக்கிறார். ஒருவன் மட்டும் கப்பம் கட்ட மறுக்கிறார். ஆமாம். மன்னா, சாலவாபுரியை பரிவாரம் செய்து கொண்டிருக்கும் தோழச்சேனன் மட்டும் இன்னும் கப்பப்பணம் கட்ட மறுக்கிறார். மன்னா, மறுக்கிறார். என்ன? ஆமாம். சாலவாபுரி மன்னன் தோழச்சேனன் மட்டும் கப்பம் கட்ட மறுக்கிறானா? சத்ரா, என்ன ஆணவம், என்ன துமரு! என்ன என்னை திட்டுறீங்க? அவனை திட்டுங்க. அவன் நமக்கு கப்பம் கட்ட மறுக்கிறான்னா இவ்வளவு நாள் அவனை விட்டு வைக்கலாமா? காரணம் என்ன தெரியுமா? என்ன? நம்மளிடம் பயந்து கொண்டு கப்பத்தை இதுவரைக்கும் கட்டினான். இப்பொழுது கப்பப்பணம் கட்டாததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? காரணம் இருக்கிறது மன்னா. என்ன? அவனுடைய மகன் சத்தியவான் இருக்கிறான் என்ற ஆணவத்தில் கப்பப்பணம் கட்ட மறுக்கிறான் மன்னா. ஆமா. அப்படியா? உண்மை, சத்தியம், எங்க அம்மா மேல சத்தியம். ஏண்டா, அதுவும் உங்க அம்மா மேலதான் சத்தியம் பண்ணுவீங்க? அப்பதானே நம்புறீங்க. ஏன் இந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ண மாட்டியா? அதுவும் அம்மா தானே. அப்படியா? ஆமா ஆமா. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன செய்யணும்? அதனால காலில் விழுந்து அப்பா கப்பப்பணத்தை கப்பான்னு கேட்கணும். அது என்ன பண்ணா? இதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். நம்முடைய படைகளை திரட்ட வேண்டும் அண்ணா. அப்படியா? ஆமாம். அதற்கான வேலையை உடனே செய்யுங்கள் மன்னா. ஒற்றர்களிடம் விசாரித்து விட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அவருடைய மகன் சத்தியவானாகப்பட்டவன் அவருடைய மாமன் வீடான மணிப்புரம் சென்றிருக்கிறான். இதுதான் நமக்கு நல்ல தருணம். ஆகையால் இப்பொழுதே இந்த நொடி பொழுதே நாம் படைகளை திரும்பி அவனிடம் போர் புரிய வேண்டும். ஆமா, அப்படி சொல்லுமா? செய்து விடுவோம். என் உயிரின் மேலான அன்பு நண்பர்கள் 20 பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 200 ரூபா கொடுத்து கௌரவப்படுத்திருக்கார்கள். பேர மனசுக்குள்ள நினைச்சுங்க. அது தெரியும் யாரு கொடுத்தாங்கன்னு. ஸ்ரீராம ஜெய மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் யாரு கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு நன்றி கலந்த வணக்கம்.
நாடகம் ஆட வைத்தாயம்மா இசை பாடி எங்களை பாட வைத்தாய். இயலிசை நாடகம் ஆட வைத்தாயம்மா இசை பாடி எங்களை மகிழ வைத்தாய். இசை நாடகம் ஆட வைத்தாயம்மா இசை பாடி எங்களை பாட வைத்தாய். அமுதுடன் விளையாடி அம்மா ஓன் கந்த கடம்பா கடைவேளா கழிவு வரலா என்று சொல்லக்கூடிய முருகனை நாடு அணுகும் தான சோழர்களே. அப்படியிருந்தாலும் நாடு வள வழிவள பாடுபட்ட பரம்பரைகளே வந்த நான் மிக நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கருத்தோடும் நட்டுரை நிலைநாட்டி இந்த சாரவமணி நாட்டிலே அரசாடக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய வெயினேசேனன் என்ற நாமத்தை நான் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை நான் பரிவாரம் செய்து வருகிறேன். அப்படி என்றாலும் என்னுடைய நாட்டிலோ நாட்டில் குடிமக்களுக்கோ எந்த விதமான குறையில்லாத அளவிற்கு பொன்பொருள் தானங்கள் தரமுறை செய்து கொண்டு என்னுடைய நாட்டையும் நாட்டில் குடிமக்களையும் மிக நீதி உறவாக கட்டி காத்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சத்தியவான் வீரமுள்ளவன் விவேகமுள்ளவன் சேராள உள்ளவன் ஆயப்படை கலை அறுபத்திலும் கட்டி தெரிந்தவன் எனது அன்பு மகன் சத்தியவான். அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சத்தியவான் என்னுடைய சாரவன் நாட்டிலே இல்லை. காரணம் இப்பொழுது மாமன் வீடகை மணிப்புறம் சென்றிருக்கிறார். ஆகினாலே இந்த நேரத்திலே அரசியலை கவனிப்பது ஒரு மன்னோட கடமை. அதுக்குத்தான் சொன்னார்கள் மக்களுடைய தீர்ப்பே மகேஸ்வருடைய தீர்ப்பு. மக்கள் எவ்வளியோ அதுதான் மண்ணுடைய வழி. அப்படி இருக்கின்ற வேளையிலே என்னுடைய மந்திரி ஆகப்பட்டவன் சுமார் என்பவனை அனுபவிக்க இருக்கின்றேன். அவன் வருவதற்கு முன்பாக நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கேட்டார். இறைவன் படைத்த உலகிலே மனிதன் வாழ்கின்றான். அந்த மனிதன் வைத்த சிலைகளை தான் இறைவன் வாழ்கின்றான். கடவுள் எதற்காக கல்லானார்? நம்முடைய மனதாலும் நினைவாலும் நினைத்த காரியத்தை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் அவரவர்களை செய்யக்கூடிய பராமரிலே தான் தெய்வ வழிபாடுகளை நடத்திக் கொண்டிருக்க வேண்டிய நேரம். அந்த அடிப்படையை பார்க்க போனால் கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே
தெய்வம் சாட்சி கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி அதை செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி சரிதைய செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்லுவன் உண்மையை சொல்பவன் கவியாரும் இந்த உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே இருந்தால் என் மந்திரி சுமார் எப்ப இருக்கின்றேன் மந்திரி சுமார் அனைத்து ஆக வேண்டிய காரியத்தை கவனிக்க வேண்டும் என்ன சுமாரி என்ன சொல்கிறாய் கரிக வேகத்தை பரிமாணம் செய்யக்கூடிய கடிதம் நம் நாட்டு மத இரவோடு இரவாக படையெடுத்து வருகிறார் எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை காரணம் நான் சட்டங்களை கவனித்து சற்று நெத்திரை ஜெயலலிதா நேரத்திலே நான் கண்ட கனவுகளை என்னால் சகிக்க முடியவில்லை அதே போல நான் கண்ட கனவுகளுக்கும் நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ஏதாவது நம்முடைய கணக்குகளில் குறைகள் ஏற்பட்டு விடுமோ என்று ஐயப்பாடு வந்து விட்டதப்பா அடே சுவாமி ஒன்று சொல்லுகின்றேன் என்னுடைய அன்புமன் சத்தியவான் அவனது மாமன் வீரர்கள் மணிப்புறம் சென்றிருக்கிறார் ஆகினாலே நீ யாருக்கும் தெரியாமல் சுரங்கப்பாதை சென்று என் மகன் சத்தியவனை நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைப்பான் அக்கா போர் வைக்க போறா ஏண்டா நம்ம போருக்கு போயிட்டு இருக்கல அக்கா போர்னு சொல்லிக்கிட்டு இருக்க நமது படையை கண்டவுடன் விமர்சன மன்னனாகப்பட்டவன் எங்கோ ஓடி ஒளிந்திருக்கிறார் மன்னா நீங்கள் உத்தரவிடுங்கள் அவன் எந்த சந்து பந்துக்குள் இருந்தாலும் சரி அவனை கட்டி இழுத்து வருகிறேன் நான் உத்தரவிடுங்கள் மன்னா உத்தரவிடுங்கள் இவர்கள் யாரு அவங்க கடந்துட்டு போறாங்க மன்னா முதல்ல இவர்களை கைது செய்ய ஏன்னா நம்ம கத்தி துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டினாலே பயப்படாத ஜீவன்கள் இதெல்லாம் சாதாரணமா கிடா விட்டுற மாதிரி அருவா கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினோம்னா வருவாங்களா பயப்படுவாங்களா நம்ம பார்க்க கூடாது வல்லவனுக்கு புல்லு ஆயுத முடியாது ஏன்னா கோட்டிலே தண்ணி கலந்து வைக்கிறாங்க புல்லுங்கிறீங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது வாடையே பிடிக்காது அம்மனுக்கு அந்த வாடையே பிடிக்காது சோமாபானம் சுறாபானத்தை தவிர நம்ம வேறு எதுவும் சாப்பிடுவதில்லை அதான் உண்மை அதான் உண்மை இப்பொழுது உத்தரவிடுங்கள் மன்னா அவரை இழுத்து வருகிறேன் நீங்கள் அந்த சேலத்தில் அமருங்கள் என்ன ஐயம்மன் என்னோட அரண்மனையிலே இந்த இருட்டு வேளையிலே என்னை ஒருவன் இழுத்து வருகிறான் என்றால் அவனுக்கு தைரியசாலியாக இருக்க வேண்டும் அவன் தள்ளி விடுவதை பட்ட யார் என்று கவனித்து பிறகு பேசிக்கலாம் பாராட்டிற்கு ரொம்ப நன்றி தைரியசாலிதான் உங்களை இழுத்து வர வேண்டும் ஆனால் நான் தைரியசாலி என்று உங்கள் வாயாலை கூறிவிட்டீர்கள் என்ன பார்த்தா தெரியுது ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது வேண்டாம் வளர்ச்சி சொல்லுங்க ஆளு வளர்ந்திருக்கிற ஆனா அறிவு வளரல அறிவு அறிவு என்றால் உடம்பில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கூற முடியுமா அறிவு எந்த இடத்தில் இருக்கிறது உடம்பிலே இல்லை அறிவு உள்ளத்திலே இல்லை அறிவு உன்னுடைய நினைவிலே இருக்கின்றதுதான் அறிவு மூளைக்கு செல்லலாம் எதை செய்யலாம் எதை பயன்படுத்தலாம் எதை என்னென்ன வந்து வெளியே நிற்கலாம் என்பதை சிந்தித்து செயல்படுவதுதான் அறிவு உடம்பிலே இல்லை அறிவு உள்ளத்திலே இல்லை அறிவு உன்னுடைய மனதிலே இருக்கிறதுதான் அறிவு பிரம்மன் படைத்த படைப்பினிலே மனிதன் ஒருவனுக்கு தான் சிந்திக்கக்கூடிய செயலையும்
சிரிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்திருக்கிறான். ஓடும் நாய் நம்மை பத்தி சிரித்தால் நமது மனது எவ்வளவு வேதனைப்படும். கேவலம் ஒரு நாய் நம்மை பார்த்து சிரிக்கிறதே அப்படின்னு மனசு வேதனைப்படும். ஆகையால் அறிவு இருக்கிறதா என்று என்னை சோதித்தீர்களே. இப்பொழுது உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்களை இழுத்து வந்தது யார் என்று தெரியுமா? அதுதான் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அறிவாற்றலை பயன்படுத்தினேன். ஆளும் வளரணும் அதுவும் வரணும், அதுதான்டா வளர்ச்சி என்று கூறினீர்களே. என்னை வளர்த்ததெல்லாம் யார் என்று தெரியுமா? கலிங்க தேசத்தை தெரியுமா? கலிங்க தேசத்தை தெரியுமா? கலிங்க தேசத்தை பரிமாறம் செய்து கொண்டு இருக்கும் மன்னனுடைய பெயர் தெரியுமா? கஜகேது. அப்பேற்பட்ட கஜகேது தான் நான். அப்படி கொண்டும் தெரியவில்லையே தங்களுக்கு. கொரோனால முகம் மாறி போயிடுச்சு. என்ன கேள்வி இது? அப்படி என்றால் மன்னா, கலிங்க தேசத்தை பரிமாறம் செய்து கொண்டிருக்கும் கஜகேது மன்னனுடைய முதல் தளபதி, முதல் மந்திரி வீரகேசரி நான் தான். கலிங்க தேசத்தை பரிமாறம் செய்யக்கூடிய கஜகேது மன்னருக்கு பிரதான மந்திரி வீரகேசரி. ஆமா. ஓஹோ, அந்த ஆணவத்தினால் தான் இப்படி எடுத்து வருகிறாயோ? ஆணவம் என்று கூறக்கூடாது, மன்னுடைய உத்தரவு. அதை நான் தட்டாமல் இங்கு செய்திருக்கிறேன். அவருடைய சொல்லை தட்டலை ஒரு சொல்லுதான். அவரை இழுத்து வாருங்கள் என்று கூறினார். அழைத்து வாருங்கள் என்று கூறியிருந்தால் உங்களை நான் பாத பூஜை செய்து மலர் அணிவித்து மலர் மாலை அணிவித்து இங்கு அழைத்து வந்திருப்பேன். ஒருவர் சொல்வதைத்தான் செய்வதா? மன்னனுடைய உத்தரவு. அவரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அந்த இடத்துக்கு வர வேண்டும். ஏன் அரண்மனையில் நான் பார்க்க, என்னை யாரும் பார்க்க முடியாது? உங்களுடைய அரண்மனையில் நாங்களே வந்து நிற்கிறோம், அதையே நீங்கள் பார்க்கவில்லை. இதோ மன்னனை அழைத்து வருகிறேன். இதோ தூய்மைச்சரனை இழுத்து வந்து விட்டு வாருங்கள் மன்னா. கலிங்க தேசத்து மன்னா வாருங்கள். சாரவநாட்டு அரசன் தூய்மைச்சரன் பணிவான வணக்கம். தங்களுடைய வருகை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் இல்லவன் மன்னர்களாக இருந்தாலும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, காரணம் இல்லவள் எங்கும் செல்வதாக நான் கேள்விப்பட்டது கிடையாது. இருந்தாலும் என் அரண்மனை நாடி வந்ததை ஏதோ காரணம் இருக்கத்தானே வேண்டும். என்னை என் நாடி வந்ததன் காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? துணைச்சேனா, உன்னை பார்க்கும்போது பரிதாபமாகவும் இருக்கின்றது. அதே சமயத்துல உன்னிடம் ஒரு ஆணவம் ஒன்று தெரிகின்றது. மன்னா, பெண் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு செங்கற்பட்டு கோணாப்பட்டு ராங்கியமிட்டு மன்னா, நாம் வருத்தப்படக்கூடாது. நாம் வந்த வேலை என்ன, அதை கூறுங்கள். துணைச்சேனா, அனைத்து மன்னர்களும் எனக்கு கப்பம் கட்டி வருகிறார்கள், நீ மட்டும் கப்பம் கட்ட மறுப்பது ஏன்? 56 தேசத்தை ஆளக்கூடிய தாங்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடிய தாங்கள், அனைத்து வருடைய எண்ணெய் அனைத்து வருடைய எண்ணெய் நாயக்கட்டு எழுதுவது போல ஆணையிருக்கின்றால் அதுவும் தங்களுடைய மந்திரியிலே. ஏன்னு கேட்டால் இது என்னுடைய அரண்மனை, என்னுடைய சிம்மாசனம், என்னுடைய சாரவரி நாடு. விமர்சனா வந்தவுடனே முகம் பாவனை சரியில்லை, ஏழை பறிவுறுத்தலை போல வந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னீங்க. நான் பறிவெடுப்பதற்காக வேண்டவரவில்லை, பக்குவத்தை பயன்படுத்துவதற்காக. என் நாடு முக்கியம், என் நாட்டு குடிமக்கள் முக்கியம் என்று ஒரே ஆளக்கூடிய உண்டார் இந்த தீமேசனா. இருந்தாலும் அந்த தீமேசனா எல்லோரும் வருகின்ற கப்பத்தை கட்டிவிட்டார்கள். ஆனால் நீ ஒருவன் மட்டும் இன்னும் ஏன் 3 வருடங்களாக கப்பம் பெற்றவரை என்று கேட்கின்றீங்க. ஆமா, உண்மை. எதுக்காக கட்டணும் கப்பம்? எந்த முறையில கட்டணும் கப்பம்? வானம் ஒழிந்து விட்டால் பூமி ஒழிந்துவிடும், பூமி ஒழிந்து விட்டால் மக்கள் நம் சீரோடு செழிப்படு வாழ்வார்கள். அதே போலதான் என்னுடைய நாட்டிலே நீர்வளம் பெருகி நிலவளம் பெருகி மக்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஆலயங்கள் தோறும் கலைவிழா திருவிழா பெருவிழா கொண்டாடி அன்னவரனை சிறப்பித்து மக்களுக்கெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டி ஏக ஓம் ஆண்டிருக்கிற நேரத்தில் தங்களுக்கு நான் வருகின்ற கப்பத்தை கட்டுவதா? வேடிக்கையாக இருக்கிறது, இன்றையாக இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கப்பத்தை விடுத்து வேறு எது வேண்டும் கேளுங்கள். என் நாட்டில் இருக்கிற களஞ்சியம் வேண்டுமா, பொன்பொருள் வேண்டுமா, என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். மன்னரே, இதற்கு முன்னால் நீங்கள் கப்பம் வரிப்பணம் எல்லாம் கட்டிய மன்னன் தான் நீங்கள். இப்பொழுது நீங்கள் கப்பப்பணம் கட்ட மாட்டேன் என்று மறுக்க காரணம் என்ன? சொல்கிறேன். ஏன் கேட்டால் நான் என் மனைவி அன்பு மனைவி பத்மாசி வந்து கலிங்க தேசத்து மன்னா, என் நாடு பஞ்சம் போய்விட்டது,
பஞ்சத்தாலும் பதியாலும் பட்டினியான மக்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகினால் இந்த மணிமகத்தை இன்று சார ஒரு நாட்டை எனக்கு மணிமகங்கள் சூட்டில் கேட்கும் பொழுது தாங்கள் இரக்கம் கொண்டு பரம்பரை செய்து இந்த சார ஒரு நாட்டை எனக்கு மணிமகன் சூட்டினீர்கள். அன்று என் மகன் சத்தியவான் அறியாத வரும் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற நேரத்திலே தங்களுடைய வரவை கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து இந்த சார ஒரு நாட்டை மணிமகன் சூட்டினீர்கள். அன்று முதல் இன்று வரை இந்த 3 வருட காலமாக என் மக்கள் நாம் அமோக சீரும் சிறப்போடு வருகின்றார்கள். ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். என் உடலை அங்கம் அங்கமாக பிசைந்தாலும் சரி, என் உயிரில் இந்த மண்ணோடு மண்ணாக பிசைந்தாலும் சரி, என் உயிர் உள்ளவரை என்னுடைய மகன் சத்தியவான் இருக்கும் வரையில் வருகின்ற கப்பத்தை கட்ட முடியாது. ஆரம்பத்தில் கூறினீர்கள் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கப்ப பணம் என்று கூறினீர்களே, இப்பொழுதுதான் தெரியுது உள்நோக்கம். உங்கள் மகன் சத்தியவான் இருக்கிறான் என்ற ஆணவத்தில் நீங்கள் கப்ப பணம் கட்ட மறுக்கிறீர்கள். ஆணவம் என்பது வேறு, அதிகாரம் என்பது வேறு. ஆனால் என் மகன் சத்தியவான் இருக்கும் நேரத்தில் வந்திருந்தால் தக்க மரியாதை கிடைத்திருக்கும். நிறுத்துங்கள். உங்கள் மகன் சத்தியவான் இருக்கும் நேரத்தில் வருவதற்கு நாங்கள் என்ன அவ்வளவு மோசமானவர்களா? இரட்டி விளைந்த திருட்டு நாய்களை பட இங்க வந்து மன்னா, நாம் நாய் என்று அவருக்கு எப்படி தெரியும்? ஆமா, நாம் இருவரும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தானே ஒடியார்ந்தோம். மன்னா, மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு யோசனை கூறுகிறேன். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது. அதை என்ன பண்ணணும் தெரியுமா? மயிலை இழுத்து புடிச்சு கவட்டிக்குள்ள வச்சு வெடுக்கணும் புடுங்கணும்னா இறகு வந்துகிட்டே இருக்கும். இப்பொழுது நான் ஒரு நல்ல யோசனை கூறுகிறேன் உங்களுக்கு. அவன் உயிர் உடம்பில் இருக்க வேண்டும், ஆனால் அவன் வேதனை அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? சிரசுக்கு கண்கள் தான் பிரதானம். எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு கண்கள் தான் பிரதானம். அப்பேற்பட்ட இந்த மன்னனை கண்களை குத்தி காட்டில் விட்டுவிட வேண்டும். அண்ணா, இவன் மட்டும் இல்லை, இவன் மனைவியும் பொம்பளையிலே குறியாரு நீ. ஆகட்டும் அண்ணா, உத்தரவிடுங்கள். மன்னா, மன்னா, எஞ்சான் உடம்புக்கு திறந்த பிரதானம். அந்த பயம், அந்த திறந்த இரண்டு கண்கள் பிரதானம். அந்த 2 கண்களுக்கு தான் ஒரு மனிதருக்கு முக்கிய பராமே 2 கண்கள் தான். ஏன்னா ஒன்று சொல்ல கேளுங்க, எனக்கு எந்த விதமான தண்டனை வேணுமா என்று குணங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் என் மனைவி என் பொண்டாடி இருக்கிறாளே, அவ ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி பாவம். விடுங்க. ஒண்ணும் தெரியவில்லை என்றால் இல்லம் தேடி கல்வியில் படிக்க வைக்க வேண்டியதானே? ஓ, நீ நினைப்பதுதான் தவறு. சூது வஞ்சனம் கள்ளம் கபடம் இல்லாத இரக்கமற்றவள் நாங்கள். உங்கள் இருவரையும் கண்களை பிடுங்குவது எதற்கு தெரியுமா? உங்கள் மகன் சத்தியவான் வந்து அவன் கண்ணில் நீர் வெடித்து உங்களை பார்த்து வேதனைப்பட வேண்டும். அதற்காக வேண்டும். இழுத்து நாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா? ஒருவரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டோம், அறுத்து விடுவோம். அவ்வளவு நல்லவர்கள். இவனை மட்டுமல்ல, இவனுடைய மனைவி பத்துமாச்சியும் ஆட்சி கொண்டு வருகிறேன். இப்பொழுது வர சொல்வோம் மகனை சத்தியவானை. ஒத்தைக்கு ஒத்தையாக நின்று என் மன்னன் தேவையில்லை, நான் ஒருவன் போதும். அவன் கண்ணையும் பொத்து விடுகிறேன். எல்லோர் கண்ணையும் நாங்கள் நோண்டிதான் எடுப்போம். இவர்கள் இருவர் கண்ணையும் பொத்து இருக்கிறோம். நொங்கு சொலை போல் பொத்து எடுத்து வைத்திருக்கிறேன். மன்னா, மன்னா, உங்களுடைய உத்தரவு நிறைவேற்றி விட்டது மன்னா. மன்னா, என் மன்னன் தேனெடுக்க போனது போல் மூஞ்சி வைத்திருக்கிறான். பேசி கொண்டிருந்தாயே மன்னா, நீங்கள் கூறியது போல் 2 பேரையும் கண்களை அதற்கு
எனக்குத்தான் நீ வேணுமென்றது. இவர்கள் இருவர் கண்ணையும் அங்கே நுழைவாயில் கொண்டே வைக்க வேண்டும். அண்ணா, இவர்களை இப்படியே விட்டு விட்டு போனால் ஒருவருக்கு ஒருவரை அங்கிட்டு இங்கிட்டுமாக சென்று அவருடைய உயிரை வளர்த்து விடுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் வேதனைப்பட வேண்டும். நான் பொறுப்பு. நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் சென்று அந்த 60 வயது பெண்மகளோடு உல்லாசமாக இருங்கள். செல்லுங்கள் மன்னா, செல்லுங்கள். தனித்தனியா பிரிஞ்சு கிடந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். போயிடும். ஒன்னா கிடந்துச்சுன்னு வச்சுக்க, இன்னொரு சத்தியவாளம் உருவாக்கட்டும், பாப்போம். எத்தனை சத்தியவாளம் வந்தாலும் சரி, இந்த அருவாளை நான் தீட்டு வைத்திருக்கிறேன். என்ன வாழைப்பழத்தை கூட வெட்டுறதுக்கு 9 வெட்டு வெட்டம் போல இருக்கு. என் மண்ணை ஒரு தீஞ்ச பைய வரி வெட்டியெல்லாம் வாங்குறேன், ஒரு கத்தி ஒண்ணு வாங்குறானா பாரு. இதை வச்சு நான் கண்ணை போக்குறதுக்கு எவ்வளவு கேவலப்படுறேன் தெரியுமா? இதையும் கொண்டு வந்து என் கண்ணை போக்குறியான்னு எவ்வளவு கேவலமா தெரியுமா நினைச்சாங்க. இங்கே கிடந்து காக்கை கழுகுகளுக்கு இரையாகட்டும். இந்த பாவியாகிவிட்டேன், கண்ணீர் அந்த கோழையாகிவிட்டேன். அப்பா, கண்ணீர் அந்த கோழையாகிவிட்டேன். ஆண்டவா, நம்பினால் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நல்லவன் வாழ்வதற்கு ஆண்டவனை காப்பு என்று சொன்னார்களே. தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, இருக்கிறது நம்பி வந்தேன். அந்த ஆண்டவன் எங்கே? அந்த தெய்வம் எங்கே? அம்மா, நாங்கள் யாருக்கு என்னவா தீங்கு செய்தோம்? கூலி விளைத்தோமா? இல்ல குறைவரத்தை விட்டோமா? அடுத்தவர் விலையை அபகரித்தோமா? சார சிறரை அழித்தோமா? இல்லை சந்திரனை எரித்தோமா? யாருக்கு என்னவா தீங்கு செய்தீர்கள்? கேட்ட குடியர்களும் பட்ட காலை பழுவன் சொன்னார்களே, ஒன்று வட்டார் உண்டு வாழ்வு, ஒட்டுமை நீங்களும் அனைவருக்கும் தாதி என்று சொல்வதை போல ஒன்றாக ஆட்சி புரிந்தது இந்த சார்பு நாட்டை பரிவாரம் செய்து வந்தேனே. அப்பேற்பட்ட எனக்கா இந்த நிலைமை உருவாக வேண்டும்? அப்பேற்பட்ட எனக்கா இந்த சோதனை வர வேண்டும்? ஆனால் அந்த சண்டான் சொன்னதை போல 3 வரை கப்பம்பட்ட விளைகின்ற என் கண்களை பிடிங்கி விட்டான். உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய மனைவி பத்மாஜியுடைய கண்களை பறித்து விடுவோம் என்று சொன்னார்களே. அதை போல என் அருகாமையிலே யாரோ ஒரு பெண்மணியாகப்பட்டவன் சுவாமி சுவாமி இதை கதறி கொண்டிருக்கிறார். அவளுடைய குரலை கேட்கும் போது என் மனைவி பத்மாச்சி உரலாம் கேட்கிறது. ஆனா என் கண்கள் தெரியல. அப்படி ஏதும் நடந்துடக்கூடாது, விசாரிப்போம். அம்மா, நீ யாரம்மா? சுவாமி, எனக்கு தெரியவில்லையா சுவாமி? உன்னை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன் அம்மா. மனைவி பத்மாச்சியா சுவாமி? என் மனைவி பத்மாச்சியா? என் கண்களையும் பறித்து விட்டார்கள். என்னம்மா சொல்கிறாய்? என்ன சொல்கிறாய்? என்னாலும் தங்களை பார்க்க முடியாது. ஏனம்மா? என் கண்களையும் பறித்து விட்டார்கள். ஐயோ, என் கட்டளை காணி கிடைக்காத பெட்டகளே, என் அன்பு மனைவியே, என் ஆசை மனைவியே, நான் உன்னை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் என்று அந்த சண்டாளரை சொன்னதை போல உன்னுடைய கண்களையும் பறித்து விட்டார்கள் என்று சொல்கிறாயே. பத்மாச்சி, அம்மையே, இனிமேல் எந்த கண்களை பார்க்க போகிறேன் அம்மா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் சொன்னார்களே. எனக்கு அமைந்த பாக்கியம் நீ, உனக்கு அமைந்த பாக்கியம் நான். ஆனால் உள்ளத்தாலும் உறவாடும் நாம் இருவரும் எந்த நிலைமையை அரசாட்சி புரிந்து வந்தோம், எப்படிப்பட்ட மகனை ஏன் எடுத்தோம்?
ஆனால் அப்பேற்பட்ட மகனை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டோமே. ஆண்டோட வேற விளையாட்டு யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டோட பிடியில் இருந்து யாரும் தப்பவே முடியாது. ஆனால் யார் ஒருவன் தவறு செய்கிறார்களோ அவளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தண்டனை காத்துக் கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. நம் இருவருக்கும் அந்த ஆண்டவன் அந்த தெய்வம் தான் கொடுக்க கூடாது சொல்லியே கொடுத்து விட்டனம்மா. சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சோதனை மேல் சோதனை
முடியவில்லை. கைகள் சோர்ந்து விட்டது, கண்கள் போய் விட்டது, நாவை பிடித்து இழக்கின்றது. இந்த நேரத்திலே நம்முடைய மகன் சத்யவான் அவரது மாமன் மீது மணிப்பொன்மை சென்றிருந்தான். எப்படி இருக்கிறான், எந்த நிலைமையில் இருக்கிறான் என்று நாம் இருவரும் இனிமேல் எந்த கண்களால் நம்முடைய மகனை பார்க்க போகிறோம்? இல்லப்பா, இந்த உலகமே மாயமாகவே காட்சி கொண்டு விட்டதை நான் என்ன செய்வேன்? அம்மா, இப்படிப்பட்ட உலகத்தை பயன்படுத்தி மாட்டு மக்களுக்கெல்லாம் பொன்பொருள் அள்ளி தானங்களை கொடுத்த நாம் அந்த சண்டாளன் கதைகது மன்னனான் இந்த கானகத்திலே அனாதையாக நிற்கிறோம். காலம் இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு சொல்ல. மனுஷங்கிற வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாள் தான். வாய் ஊர்களம் தாழ் ஊர்களம் என்ன வாழ்க்கை பத்தியலா? இந்த நிலைமைய என் பொண்டாட்டியை பார்க்க முடியாது நான் நிற்கிறேன், என்ன பார்க்க முடியாது என் பொண்டாட்டி நிற்கிறேன். எங்க பிரிஞ்சு போறோம், எப்படி இருக்க போறோம்னு தெரியலையே, என்ன செய்வேன்? இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய அடிப்படை பார்க்கும் பொழுது உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். உலகே மாயம் வாழ்வே மாயம், உலகே மாயம் வாழ்வே மாயம், நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். உலகே மாயம் வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். அதெல்லாம் ஆசையினாலே போலே செல்லும் நேரம் மனதில் நாடும் மனதிலே நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். உலகே மாயம் வாழே மாயம், நிலையே நாம் காணும் சுகமே மாயம், காணும் சுகமே மாயம். உலகத்தை பயன்படுத்தி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படியெல்லாம் என்ஜாய் போயிட்டது. கண்ணே கண்ணே அமரே, கடந்த கால ஞாபகத்தை நினைத்து பார்த்தால் கூட ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு மனைவியாகப்பட்டவள் கண்ணீர் வடித்தால் அந்த குடும்பம் ஒருவாறு விருத்தி அடையாது என்று சொன்னார்களே, அதை போல என் மனைவியாகப்பட்டவள் நீ அழுது கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஆனால் நீ அழக்கூடாதுமா. இருந்தாலும் கடந்த கால பாசம், நினைவுகள், அன்பு எப்படியெல்லாம் உன்னை வாட்டுகிறது தெரியுமா? பாடாடட்டும் நாங்கு
நான் வாழ வந்தேனே பாட்டோடு சேராது என் சோகம் சொன்னேனே பாடாத தம்மாவில் நான் வாழ வந்தேனே பாட்டோடு சேராது என் சோகம் சொன்னேனே ஆறாவிருந்ததே தன்னாக மாறமாச்சு சிறையிருந்த நிலம் ஒன்னால நாயராச்சு யாராக நான் நடக்கிறேன் நாச்சி சீராகத்தான் புரியாதே நாச்சி பாடாத தம்மாங்கு முன்னாடி வார்த்தை கழுவட்ட கண்ணாடி போலே பொன்னாட்டி வார்த்தை முன்னும் பட்டாட போலே முன்னாடி வார்த்தை கழுவட்ட கண்ணாடி போலே பொன்னாட்டி வார்த்தை முன்னும் பட்டாட போலே பன்னீரும் இல்லாமே தண்ணீரும் இல்லாமே பன்னீரும் இல்லாமே கண்ணீரும் இல்லாமே கண்ணாடி நின்றே நான் தானே ஓடி ஓட்டமையே தாய் சோடும் தீர்க்கிறவாய் ஓ சொந்தமும் இல்லை வந்தமும் இல்லை வந்தர விட்டு நின்றேனே உன்னது என்னைக்கு எங்கிட்ட வந்தா பாடாத தம்மாங்கு நான் வாழ வந்தேனே பாட்டோடு சேராதே என் சோழன் சொன்னேன் நாடி போட்டேன் குமார போட்டேன் பொன்னான மக்கள் வர ஒரு பொன்னார கேட்டேன் நாடி போட்டேன் குமார போட்டேன் பொன்னான மக்கள் வர ஒரு பொன்னார கேட்டேன் கையெடுத்து வந்தேனே அவளுக்கு வந்தேனே கையெடுத்து வந்தேனே அவளுக்கு நின்றேனே கண்ணீரே அம்மா பூமானே தாங்கி குளித்தலே புலம்புவர் நாளே பிறப்புள்ளே மூவர் வந்தது எல்லாம் வந்தது இல்லை பொழுது எல்லாம் போது இல்லை இன்றைக்கு நீங்கள் தன்னி ஆராடட்டமாக நான் வாழ வந்தேனே பாட்டோடு சேராதே என் சோழன் சொன்னேனே ஆறாவிருந்த கண்ணாக மாறமாச்சு சிறையிருந்த நிலம் ஒன்னால நாயராச்சு யாராக நான் நடக்கிறேன் என்னாச்சு சீராகத்தான் புரியாதே என்னாச்சு பாராடட்டமாக நாம் இருவரும் இந்த கானகத்திலே கத்தி கத்தி அது உணவு கொண்டிருந்தால் யாருக்கும் தெரிய போவதில்லை. எந்த புண்ணியம் கிடைக்காது, எந்த பாவம் கிடைக்காது. இப்படியா நம்முடைய மகன் சத்தியமணி பார்க்க வேண்டும். அந்த சண்டாரன் கதகித மன்னனுக்கு பார்த்து புகட்ட வேண்டும். மகனே சத்தியவான், நீ எங்க பார்க்கிறாய்? தாயும் தந்தையும் படும் நிலைமையை பாரட மகனே, அன்பு மகனே சத்தியவான். இந்த நாள் அடிச்சுட்டு அரைக்கண்டுபடி ஜன்னல் வச்சிருந்தல அது எடுத்துருவாவே எடுத்து குடிச்சிட்டாரு. அதை அடிச்சிட்டானா விட்டுப்படிய கூட நாட்டுல விட மாட்டேங்கிறான்டா. நன்றி கட்ட உலகமடா ராமா. என்னவோ தெரியல, ஒரு வாரமாவே உடம்பெல்லாம் அப்படியே நம்ம புரியுது. சொல்லுடா என்னடா மரியாதை குறையுது. துரை துரை நம்ம பின்னாடி அலைஞ்ச காரணம் வேற 10 வரல மோதிரம் காரு பங்களா சீனோட பந்தா வாழ்க்கை வாழ்ந்தேன். துரை துரைன்னு வந்தா நோட்டா உருவி விட்டேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்ல, காரு இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, கூட இருந்த மரியாதை கூட இல்லடா.
பணம் இருந்தா தாண்டா இந்த உலகத்துல மரியாதை. பணம் இல்லைன்னா ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டான். அப்படி உலகமாடா. ஆமா, அம்மா எங்க போயிருக்காங்க? ஷூட்டிங் போயிருக்காங்க. என்ன படம்? ஆஹா, கணவனே கண்கண்ட தெய்வம். என்ன மரியாதை! அது தேவடியால் பட்ட திருமண கஞ்சிக்கு கிடந்து கலகர சினிமாக்கார பசங்களோட சேர்ந்து ஷூட்டிங் போயிருக்கான். சினிமாக்கார பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் குழாவ போயிருக்கிறாள். நண்டு கட்டவள். ராமா, அம்மா ஒரு மாதிரி கார் சத்தம் கேட்குது போறாடே. காந்தா, நான் உனக்கு என்ன செய்தேன்? என் சொத்து சுகம் அந்தஸ்து அத்தனையும் இழந்து விட்டேன். நண்டு கட்டவன் அள்ளி அள்ளி கொடுத்தேனே. ஒரு 1000 ரூபாய் செலவு வியாதி, 1000 ரூபாய் செலவு பண்ணி இந்த வியாதியை பார்க்க முடியல. ஐயா காந்தா, என் முகத்தை பார், என் கையை பார், என் உடலை பார். கட்டிய மனைவி சந்திராவை விட்டு உன்னையே தஞ்சமிட்டு வந்தேனே. காரணம், நீதான் உலகம், நீதான் வாழ்க்கை, நீதான் எனக்கு எல்லாம் என்று நினைத்து வந்த என்னை பார்த்து வீட்டை விட்டு போடா நாயை என்று கண்டு உண்டாகினி. போதுமடி, உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கை, உன்னுடன் கழித்த செல்லாத வேலைகள், உன்னுடன் தெரிந்த உல்லாச உலகம் அத்தனை இப்போது போ. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. உண்மை. 10 மாதம் மார்பிளையும் தோளிலையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் பாசமிகு தாயை காலால் அட்டி உதைத்தேன். நண்பர்களே, என் நிலைமை யாருக்கு வரக்கூடாது. காரணம், பெத்த தாய்க்கு சொல்வாள், பெத்த தாயை கவனிக்கவில்லை. என் அம்மா 10 மாதம் சுமந்து 300 நாள் இந்த வயிற்றில் சுமந்து பெற்று வளர்த்து என் பிள்ளை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று அனுகுணமாக கற்பனை செய்து பெற்ற தாயை காலால் அட்டி உதைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. எனக்கு கண்ணும் கருத்துமாக கல்யாணம் செய்து வைத்தால் என் மனைவி சந்திரா, அவளை மறந்து என்னை மன்னித்து விடப்பா. இந்த சண்டாளனுக்கு மன்னிப்பே கிடையாது. என்னை மன்னித்து விட. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி வாழ்க்கையில் அத்தனை மனது விட்டாரு. அமைதி அழிந்ததே புயலோ எழுந்ததே என் ஆரம்பமிதோ ஒழிந்ததே அமைதியில் இந்த புயல் விழுந்த ஆரம்பமில் ஒழிந்ததே அமைதியில் இந்த புயல் விழுந்த ஆரம்பமில் என் நல்லது என் நலம்பாவும் அத்தனை மட்டும் போய்விட்டது. நல்ல குணத்தை இழப்பவன் எங்கிலே சுகமடைவனே, நல்ல குணத்தை இழப்பவன் எங்கிலே சுகமடைவனே. வாஸ்தவம், கட்டிய மனைவியை கண்டவனோடு ஒரு சண்டை
பெற்ற தாயை காணாத சூழத்தில் வாழ்க்கையில் அத்தனை வளர்ந்து விட்டேன் குட்ட